கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கு நீதான் கதவை திறந்து விட வேண்டும் நாயகநாயனன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. வியாக்கியானத்தில் உடனே விசாரிச்சின்றார். இவர்களோ இடக்கை வலக்கை அறியாத சிறுமியர், சிறு பெண்கள். குளிக்கிற ஆச்சாரம் கூட இவர்களிடத்துல கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னமோ வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து சாஸ்திரத்திலெல்லாம் பகவானை பற்ற வேண்டிய முறை எப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல பாகவதர்கள் ஆசிரியக்கணும், விண்ணோர் ஆசிரியக்கணும், பிராட்டி ஆசிரியக்கணும், பகவானிடத்துல சரணாதி பண்ணணும். இந்த முறையெல்லாம் யாருக்கு தெரியும்? சாஸ்திரம் வாசிச்சவாளுக்கு தெரியும். இவர்களுக்கோ இடக்கை வலக்கையே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த முறை மாறாம பத்துகிறார்களே, இவர்கள் எப்போது சாஸ்திரம் கற்றார்கள்? நம்ம போல இது நமக்காக கேட்ட கேள்வி. ஏன்னா அவர்களுக்கு சாஸ்திரம் தெரியாதுங்கிறது இப்ப முக்கியம் இல்லை, நமக்கு தெரியாதே. அப்ப இந்த வழிமுறைகள்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்ள போகிறோம் என்று கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்லுகிறார். ஒருத்தனுக்கு சிந்தாமணி கையில் உள்ளது, அதுக்கு ரசகுளிக்கைன்னு பேர். அந்த சிந்தாமணியால எந்த பொருளை தொட்டாலும் தான் நினைக்கும் பொருளா அது மாறிடும். ரசவாதி கையில ரசகுளிக்கே இருக்கு, அவர் எதை தொட்டாலும் அது நல்ல ரசமா மாறிப்படுறது இல்லையோ. சிந்தாமணின்னு நாம பிரார்த்தித்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாணிக்கத்துக்கு சிந்தாமணின்னு பேர். இங்க செமந்தக மணி கதை கண்ணனுடைய கதையில கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது தினப்படி தோலாவா தங்கம் கொடுக்கும். அதைத்தான் கண்ணன் கேட்டார். கிடையாதுன்னு சொல்லிட்டான் சத்ராஜித்து. சொன்னவே தான் ஏதோ இவர் தான் திருடின்னு போயிட்டார் போல் இருக்குன்னு ஜாம்பவான் இடத்துல சண்டை போடுற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுடுச்சு. சின்ன வயசுல நமக்கு ஒரு பழக்கம் இருந்ததுன்னா வயசானப்புறம் ஊரதை நாம மறந்துட்டோம், நம்பவே நம்பாது. சின்ன வயசுல திருடி இருக்காரா இவர் திருடுவர், சின்ன வயசுல பொய் சொல்லியிருக்காரா இவர் பொய் சொல்லுவார். அதனால கண்ணனுக்கு இப்ப வயசாச்சு 50க்கு மேலே. இப்ப நீதான் செமந்தகமணியை திருடினேன்னு சொன்னா சரின்னு அந்த பழி ஏத்துண்டு போய் திரும்ப மீட்டு கொண்டு எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த செமந்த